Hello everyone, welcome to our Seniors in Chemistry CSIR NET SET GET examination. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா BARC Scientific Officer Posting. It's a government posting இது Group A level BARC Baba Atomic Research Center. இந்த Scientific Officer Posting ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன? ரெண்டு மெத்தட்ல செலக்ட் பண்றாங்க. ஒன்று BARC ஆன்லைன் எக்ஸாம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் மூலியமா நீங்க எக்ஸாமினேஷன் ஸ்கோர் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது கேட் எக்ஸாம், கேட் 2023, கேட் 2024, இப்போ வரக்கூடிய கேட் 2025. இந்த 3 வருஷத்தோட ஏதாவது ஒரு கேட் ஸ்கோர் இருந்ததுனாலும் நீங்க இந்த பார்க் இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணி இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நாம பார்க் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அதோட எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டேட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த பார்க் சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா OCES அண்ட் DGFSன்னு சொல்லுவாங்க. OCES அப்படின்னா தட் இஸ் ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஃபார் engineering graduates and science postgraduate. So MSc postgraduate science இந்த பார்க் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். DGFS graduate fellowship scheme for engineering graduates. மோஸ்ட்லி இந்த சேனல் வாட்ச் பண்ற எல்லாம் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டா இருப்பீங்க. ஸோ இதுல கெமிஸ்ட்ரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா MSc இன்டெகிரேட்டட் கெமிஸ்ட்ரி. நீங்க வந்து BSc கெமிஸ்ட்ரியில அலைடு பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஸ்கூல் லெவல் +2ல மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து இன் ஸ்கூல் +2 மேத்தமெட்டிக்ஸ். அதர்வைஸ் BScல அலைடு பிசிக்ஸ் அண்ட் அலைடு மேக்ஸ் படிச்சிருந்தாலும் இங்கே இந்த பார்க் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். MScல ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60% எடுத்திருக்கணும் அண்ட் BSc ஆல்சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60% எடுத்திருக்கணும். CGPA இருந்தால் அவுட் ஆஃப் 10க்கு 6.0 எடுத்திருக்கணும். BScலையும் சரி MScலையும் சரி. இந்த பார்க் எக்ஸாம்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணாம டைரக்டா நீங்க இன்டர்வியூலயும் அட்டன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நீங்க கேட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிருக்கணும். கேட் 2023, கேட் 2024, இப்ப நடக்கக்கூடிய கேட் 2025 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி நீங்க டைரக்டா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். 3 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த கேட் ஸ்கோரை வச்சு நீங்க வந்து இந்த பார்க் எக்ஸாம் பார்க் 2025 செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். MScலையும் பார்த்தீங்க அப்படின்னா MSc ஜெனரல் கெமிஸ்ட்ரி, MSc இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, MSc ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, MSc பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் MSc அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அது இல்லாத அதர் தென் கெமிஸ்ட்ரி MSc நானோ சயின்ஸ், நானோ டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, பெட்ரோலியம் கெமிஸ்ட்ரி, நானோ சயின்ஸ், நானோ டெக்னாலஜி, pharmaceutical chemistry, chemical science and technology, applied natural science, chemistry with specialization in applied chemistry, MSc in pharmaceutical chemistry, MPharm in pharmaceutical analysis. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய MSc அண்ட் இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. தே ஆர் நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ +2ல நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். அதர்வைஸ் BSc லெவலில் அலைடு ஃபிசிக்ஸ் அண்ட் அலைடு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி அண்ட் MSc ஆல்சோ ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60% எடுத்திருக்கணும் BSc அண்ட் MSc. அதர்வைஸ் CGPA இருந்தால் 6.0 அவுட் ஆஃப் 10 எடுத்து. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் OBC மேல் கேட்டகரி ஸோ 500 rupees. ஜென்ரல் அண்ட் OBCல மேல் கேண்டிடேட் மட்டும் 500 rupees. அதர்வைஸ் ஆல் விமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட் ஃபீஸ் கிடையாது. ஒன்லி ஜென்ரல் கேட்டகரி அண்ட் OBC மேல் கேட்டகரிக்கு மட்டும்தான் 500 ஃபார் அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர்வைஸ் ரிமைனிங் ஆல் கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எக்ஸம்டட், நோ ஃபீஸ். இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டும் நீங்கள் டைரக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அதர்வைஸ் பார்க் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்ன். 2 hours மட்டும்தான் நடக்கும், 120 minutes. ஒன்லி கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும்.
ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் இருக்கு. இது ஒரு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஆன்லைன் எக்ஸாம். டோட்டலா 300 மார்க்ஸுக்கு ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஒன்லி 100 கொஸ்டின்ஸ். 100ம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும். பெனால்டி நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் ராங் அப்படின்னா -1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸாம் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். பார்க் எக்ஸாம்ஸ் ஒன்லி ஆல் த கொஸ்டின்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் வில் பி இங்கிலீஷ் ஒன்லி. அதுக்கு அடுத்தது சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் சிலபஸை தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. த சிலபஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம் இஸ் ஸ்பெசிஃபிக் டு த சயின்ஸ். ஸோ நம்மளுடைய கேட் எக்ஸாம் சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த செலக்டிவ் ப்ராசஸ்ல கூட அவங்க கேட் எக்ஸாம்ல கொஞ்சம் ஹை ஸ்கோர் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா செலக்டிவ் இன்டர்வியூ ப்ராசஸ்ல நீங்க வந்து டைரக்டாவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ரெண்டுமே நீங்க அட்டன் பண்றதுனாலும் அட்டன் பண்ணலாம். சார் நான் கேட் 2 நான் குவாலிஃபை பண்றேன், பார்க் எழுதலாமா, ஆன்லைன் எக்ஸாம் எழுதலாமான்னா தாராளமா ரெண்டுமே நீங்க எழுதலாம். ரெண்டுத்துலயும் நீங்க எது மோர் தென் ஸ்கோர் இருக்கோ ஸோ அதை அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 100 கொஸ்டின்ஸும் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த 100 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கக்கூடிய நாலேஜ் பேஸ்டும் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. ஏன்னா எல்லாமே ரிசர்ச், அட்டாமிக் ரிசர்ச்ங்கிறதுனால ப்ராப்ளம் சால்விங் ரிசர்ச் ஓரியன்டா நிறைய சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கக்கூடிய கொஸ்டினா தான் கேட்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஓகே, மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது கேட் எக்ஸாம்ல கூட உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கு. பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் இருக்கும். பட் ஆனா இந்த பார்க் எக்ஸாம்ல ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட் இதெல்லாமே கிடையாது. ஒன்லி 100 கொஸ்டினும். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் 3 மார்க்ஸ். 100 கொஸ்டினும் 120 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடணும். அத்தனையுமே மேஜர் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கும். ட்ரைனிங் 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த 1 இயர் ட்ரைனிங்க்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் 74,000 ஃபெலோஷிப், அது இல்லாம புக் அலவுன்ஸ் 30,000 பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் எங்க நடக்கும் அப்படின்னா மும்பைல நடக்கும். கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மும்பைல கொடுத்துருக்காங்க. இந்த பார்க் ஆன்லைன் எக்ஸாம், ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் January 2nd. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 26 January. அதுக்கு அடுத்தது கரெக்ஷன் விண்டோ. இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 7 to 14 February நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது எக்ஸாம் சிட்டி அலாட்டட் 15th February-ல 15th to 22 February-ல பார்க் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஹால் டிக்கெட் டவுன்லோட் அட்மிட் கார்டு 25th February. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த பார்க் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா March 8 and 9, 2025. ஸோ March month 8. ஸோ கேட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா February, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா February 15th நடக்கும். அதுக்கு அடுத்தது தான் CSIR நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பார்க் எக்ஸாம் அது. ஸோ கேட் எக்ஸாமும் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அதே கேட்டகரியில் பார்க்கும் அப்ளை பண்ணுங்க. சார் கேட் அப்ளை பண்ணிட்டு கேட் ஸ்கோரை வச்சு நீங்க டைரக்டா பார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 3 வருஷம் 2023, 2024 இப்ப நடக்கக்கூடிய கேட் 2025 வரைக்கும் நீங்க இந்த பார்க் சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங்கு உங்களுடைய ஸ்கோரை வச்சு நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். அதனால 2025 கேட் எக்ஸாமோட ஸ்கோர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இன்டர்வியூ நடக்கும். 17th March to 24th March-க்குள்ள கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கோரையும் நீங்க டைரக்டா இந்த பார்க் எக்ஸாம்ல அப்ளை பண்ணி நீங்க டைரக்டா இன்டர்வியூவையும் அட்டன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட், ஓகே, அண்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணது, லாஸ்ட் டேட் ஆஃப் டிக்ளரேஷன். ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ அது இந்த ஏப்ரல், மே, ஜூன் 3 months-க்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலாக August 1 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனி ஆஃப் சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுற மாதிரி இருக்கும். 1 year கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஓகே, 74,000 ஃபெலோஷிப்பில் 1 year கம்ப்ளீட் பண்ணிட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸராக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது கிரேட் அண்ட் பே ஸ்கேல். சேலரி எவ்வளோ அப்படின்னா இந்த 1 year ட்ரைனிங்க்கு ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 74,000. அது இல்லாமல் புக் அலோவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30,000. அதுக்கு அடுத்தது
அப்பாயின்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் ஆஃபீஸர் லெவல் 10. ஓகே, பேசிக் பே வந்து 7th பே கமிஷன் படி பேசிக் பே 56,100. அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட் 2 or 3 இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்குங்கிறாங்க டிபெண்டிங் அப்பான் த பர்ஃபார்மன்ஸ் டியூரிங் த OCS ப்ரோக்ராம். ஓகே, இந்த 1 year ட்ரைனிங்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 or 3 இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்குங்கிற. அப்போ மந்த்லி இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து, ஓகே, அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே சேர்த்து அட் ப்ரெசன்ட் மும்பை ரேட் படி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1,34,000 வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஓகே, இது இல்லாம அடிஷ்னல் அலவன்ஸ் இருக்கு. உங்களுடைய டிராவல் ஃபார் அது ஃப்ளைட் டிக்கெட்டா இருக்கட்டும், ஸோ எனி திங். அதுக்கு அடுத்து உங்க சில்ட்ரனோட எஜுகேஷனல் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் இன்சென்டிவ் ஸ்கீம், அதுக்கு அடுத்து உங்க ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அலோன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங்ல இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 2 மெத்தட்ல பண்ணுவாங்க. ஒன்று பார்க் எக்ஸாம் நடத்துகிற ஆன்லைன் எக்ஸாம் மூலியமா நீங்க ஸ்கோர் எடுத்துட்டு டைரக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க ஏற்கனவே கேட் ஸ்கோர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா 2023-24 கம்மிங் வரக்கூடிய 2025 இந்த ஸ்கோரை வச்சும் நீங்க இந்த பார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது இல்லாம CBS ஆர் NISER இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க கேட் எக்ஸாமும் அட்டன் பண்ணாம பார்க் எக்ஸாமும் அட்டன் பண்ணாம இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிக்கிறதுனால உங்களுடைய இன்டகிரேட்டட் ஆர் MSCல 7.5 10க்கு 7.5 மேல CGPA ஸ்கோர் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். கரண்ட் இயர் ஒன்று லாஸ்ட் 2024 ஜூன், அதர்வைஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய 2025 ஜூன். இந்த கரண்ட் இயர் கம்ப்ளீட் பண்றவங்க ஒரு தடவை மட்டும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு தடவை நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிடணும். அப்படி நீங்க ஒரே தடவையில அந்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா செகண்ட் டைம் நீங்க இந்த பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா பொதுவா ஆன்லைன் எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, அது இல்லைன்னா கேட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு அட்டன் பண்றாங்க. பட் ஆனா இங்க CBS அண்ட் NISER இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற MSc கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா MSc கம்ப்ளீட் பண்ற கேண்டிடேட் கரண்ட்ல படிச்சு முடிச்சவங்க ஓகே ஜஸ்ட் ஒரு தடவை அந்த டைரக்டா அந்த இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணலாம். அதுலயே செலக்ட் ஆயிடணும். அப்படி ஒருவேளை செலக்ட் ஆகலைன்னா நீங்க அடுத்த தடவை கேட் எக்ஸாமையோ இல்லைன்னா பார்க் நடத்துற அந்த ஆன்லைன் எக்ஸாமையோ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா March 8th and 9th டைம்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது கேட் ஸ்கோரை வச்சும் நம்ம அப்ளை பண்ணலாம். 2023, 2024 அண்ட் 2025 இந்த கேட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கோரையும் வச்சு தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம CGPA ஸ்கோர், ஸோ இந்த 2 இன்ஸ்டிடியூஷன் CBS அண்ட் NISER இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த இன்டர்வியூ 7.5 எடுத்துருக்கணும். ஸோ உங்களோட கிரேடு பார்த்தீங்கன்னா CGPAல 7 எடுத்துருக்கணும். அதுவும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான். ஒரு தடவை நீங்க இந்த டைரக்டா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அதுல செலக்ட் ஆயிடணும். இப்படி செலக்ட் ஆகல அப்படின்னா நீங்க திரும்ப இந்த பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியாது. திரும்ப அகைன் நீங்க ஆன்லைன் எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா கேட் குவாலிஃபை பண்ணிட்டு தான் நீங்க இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் கேட் ஸ்கோரை வச்சுட்டு நீங்க இந்த பார்க் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, இல்லைன்னா பார்க் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது மூலியமா பார்க் நடத்துற இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு அப்புறம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா கேண்டிடேட்ஸ் நாம் இந்த OCS DGFS 2025 நீங்க அப்ளை பண்ணி அதுக்கு அடுத்தது மேபி கன்சிடர்ட் ஃபார் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட். அப்ப இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் போகும்போது அவங்க வந்து கன்ஃபார்மா சொல்ல மேபி கன்சிடர் பண்றாங்க ஃபார் ரெக்யூர்மெண்ட், டைரக்டா அனதர் ரெக்யூர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளாஸ்மா ரிசர்ச், ஓகே, இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளாஸ்மா ரிசர்ச் சென்டருக்கு இந்த செலக்ட் பண்ற ஷார்ட் லிஸ்ட் பண்ற இந்த கேண்டிடேட்ல இருந்து கூட அவங்க ரெக்யர்மெண்ட் பண்றாங்க. அதுவும் மேபி இட்ஸ் நாட் ஏ கன்ஃபார்ம். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா MSc நீங்க ரெகுலர்ல படிச்சிருக்கணும். பார்ட் டைம் ரிசர்ச் பண்ணிருக்க கூடாது. MSc ரெகுலர் கிளாஸஸ் நீங்க படிச்சிருக்கணும். See, only regular MSc degree is eligible. Those having MSc by research and MSc part-time are not eligible. பார்க் ஆன்லைன் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது? இது ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான். அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா உங்களுடைய
ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்ஸ், ப்ரிலிமினரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன், மொபைல் நம்பர் அண்ட் பர்சனல் பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்கிரீனிங் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் சிக்னேச்சர். கேட் வச்சு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுடைய கேட் ஸ்கோர் கார்டு. ஸோ இது எல்லாம் டாக்குமெண்ட் அப்லோடட். அதுக்கு அடுத்தது சம்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா தென் ஃபைனலி பேமெண்ட் ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்தது உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜெனரேட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது இந்த பார்க் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே மேஜர் ஹை சிட்டிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், சென்னை அண்ட் மதுரை. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ஃபார் தமிழ்நாடு. அது இல்லாமல் உங்களுக்கு அதர் ஆல் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.